இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் மதுரை மாமதுரை. நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் அரசு கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் மதுரை 2.2. ஒவ்வொரு நகரத்தையும் பிரம்மாண்டமா மாற்ற முயற்சி ஒரு பக்கம் இருக்க, கலை கலாச்சாரத்தை வளர்க்கும் காட்சிகளோட ஒரு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் சுற்றுலா சுந்தர். மதுரையில நிகழ்ச்சியா இருந்தாலும் ஹைடெக்கா கருத்து சொல்லி தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் நாயகன். அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதராக மாற்றிக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான். ஏன், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்து தான். பழமைக்கு பழமையாக, புதுமைக்கு புதுமையாக இளைஞர்கள் இயங்கணும். பொழுதுபோக்கு விழாவாக இல்லாமல் பண்பாட்டு திருவிழாவாக இதை நீங்கள் நடத்திட்டு வர்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது. தமிழ்மொழி, தமிழ் இனம் என்ற பெருமையும் பெருமிதமும் உள்ளவர்களாக எதிர்கால தலைமுறை வளரணும். இது போன்ற விழாக்கள் கூட்டுறவு எண்ணத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படணுன்ற உணர்வையும் உருவாக்கும். மகத்தான விழாவான மாமதுரை விழாவை துவக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மதுரை மக்களின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இயலிசை நாடகம் கலந்த வீரமிக்க பூமியா இருக்கிறதால தொடக்க நிகழ்ச்சிகளும் அப்படியே நடத்திருக்காங்க. நம்மூர் பெருமையை நாமளே பேசுவோன்னு வந்து நிற்கிறாரு எம்பி நாயகன். ஒரு நகரத்திற்கு இவ்வளவு பெரிய பெருமை இருப்பது என்பது உலகின் அபூர்வங்களிலே ஒன்று. அந்த அபூர்வத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதும், அந்த அபூர்வம் சார்ந்த ஒரு நிகழ்விலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள செல்வது முக்கியம். இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குறிப்பிட்ட நாளில் உலகம் முழுக்க இருக்கிற மதுரையை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருவதை போன்ற ஒரு திட்டமிடலை முன்னாலே செய்வதை போன்ற ஒரு கவனத்தை ஈர்ப்பது இந்த விழாவினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம். இதன் மூலமாக நகரத்தை இன்னும் தூய்மையாக்குவது, நகரத்தின் கட்டமைப்பை உருவாக்குவது, நகரத்தை நம்முடைய நகரம் என்ற உணர்வை பொது சமூகத்துக்கு உருவாக்குவது, இது எல்லாம் இதற்கு முக்கியமான காரணம். ஐடி அமைச்சர் நாயகன் பேச்சுல மண்வாசம் கொஞ்சம் தூக்கலாவே இருக்குது. பழமையா வாய்ந்த மாநகரமாக இருந்தாலும், பொதுவாக உருவாக்கப்பட்ட மாநகரம் என்றாலும், அதோடைய வாழ்க்கை முறைக்கு, மக்களுடைய இன்பத்துக்கு பலருக்கு கடமை உண்டு, பங்கு உண்டு. பத்திரப்பதிவு அமைச்சர் நாயகன் வழக்கமான கிராமத்து நடையில பெருமையை சொல்ற மாதிரி வசதா அமைச்சிருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அதான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு உலகம் பூரா தெரிஞ்சு வச்சது நம்ம மதுரை மக்கள் தான். ஏன்னா பார்லிமெண்ட்ல சட்டமே தோத்து போனதுக்கு பின்னுக்க, ஜனாதிபதியே கையெழுத்திடுவதற்கு மறுத்ததற்கு பின்னுக்க மதுரை மக்கள் தான் எங்களுடைய உரிமை, இந்த கலாச்சாரம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற போராட்டத்தை மதுரையில துவங்கினோம். உலகமெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் போராட்டத்திற்காக கிடைத்த நம்முடைய உரிமை தான் அந்த உரிமை என்பதனையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். மொத்தத்துல மதுரை 2.0 மதுரை தான். இன்னைக்கு ஆக்டர் ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய பர்த்டே. இதனால வேட்டையின் படக்குழுவினர் ஒரு 2 ஸ்டில்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டில்ல பார்க்கும்போதே இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இந்த பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள், நடுவில் மலையாள சினிமாவினுடைய ஃபாஃபா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற ஃபகத் ஃபாசில், இவங்க 3 பேரும் இருக்கிற அந்த பிக்கை தான் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபகத் ஃபாசிலினுடைய வேட்டையன் லுக்கையும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. யோகி பாபு, லக்ஷ்மி மேனன் அவர்களுடைய நடிப்புல உருவாகிட்டு இருந்த படம் தான் மலை. அந்த படம் செப்டம்பர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாஷ் இருக்கார்ல, நடிகர் யாஷ், அவருடைய அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. படத்துக்கு டைட்டில் என்ன தெரியுமா? என்ன? டாக்ஸிக். ஓ, டாக்ஸிக்கா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த டாக்ஸிக் படத்தை எடுக்கறாங்களோ? கீத் மோகன்தாஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த படத்தினுடைய இயக்குனராகவும் இருக்காங்க. படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படி இந்த படம் எப்படி கேஜிஎஃப் மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா ஒரு மாதிரி ஹீரோயிக்கா அந்த மாதிரி நடிச்சிருந்தாரு. இந்த படத்துடைய டைரக்டர் கீத் மோகன்தாஸ் அவங்க யாரும் தெரியுமா? சின்ன வயசுல பார்த்திருப்போம். சத்யராஜ் அவர்களுடைய படத்துல பொம்முக்குட்டி அம்மாவுக்கு தாளேலோ அப்படின்னு சொல்லி ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்து பெரிய குழந்தையாகி அவங்க டைரக்டரா மாறிட்டாங்க.
பாரிஸ் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில இந்தியா ஒவ்வொரு பதக்கமா வாங்கிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு സ്പെയിനെ എതിർത്ത് വിളയാടുന്ന ഹോക്കി പോട്ടിയില് ഇന്ത്യ വെങ്കല പതക്കം വാങ്ങിയിരിക്കാங்க. ഞങ്ങൾ ആദ്യമായിട്ടാണ് ഇങ്ങനെ വീട്ടിൽ വന്ന് ആദ്യമായിട്ടാണ് ഗെയിം കാണുന്നത്. അത് ഇങ്ങനെ സക്സസ്ഫുൾ ആയതിൽ വളരെയധികം സന്തോഷം. തീർച്ചയായിട്ടും റിട്ടയർമെന്റ് കരിയർ ബെസ്റ്റ് പെർഫോമൻസോടെ ഒരു വലിയ മേജർ ടൂർണമെന്റ് കളിച്ച് റിട്ടയർ ചെയ്യണമെന്നാണ് റിട്ടയർമെന്റിനെ പറ്റി പറയുമ്പോൾ എപ്പോഴും പറയാറുള്ളത്. അത് തന്നെ കായിക ലോകത്തെ ഏറ്റവും വലിയ ഒരു നേട്ടം നേടിക്കൊണ്ട് രാജ്യത്തിന്റെ അഭിമാനമായിട്ട് റിട്ടയർ ചെയ്യാൻ പറ്റുക എന്ന് പറയുന്നത് സത്യമായിട്ടും ഇപ്പൊ ഒന്നും പറയാൻ പറ്റുന്നില്ല, അത്രയ്ക്ക് സന്തോഷം. பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்று இந்தியாவிற்கு பதக்கங்களை வாங்கின மனு பாக்கர் அவர்கள் டெல்லி வந்து காங்கிரஸ் தலைவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கின பதக்கம் இதாங்க அப்படின்னு அவங்க வாங்கின 2 பதக்கங்களையும் எடுத்து காமிக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர்களும் அதை வாங்கி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் பண்ணி திரும்பியும் இந்தாங்க அவங்களுக்கு வந்து நாங்களும் மறுபடியும் இந்த பதக்கத்தை போட்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வப்னில் அவர்களுக்கு பூனேல ஒரு ரோட் ஷோ நடந்திருக்கு. இந்த ரோட் ஷோல நீங்க சொன்ன மாதிரி மேலதாளம் எல்லாம் முழங்க வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கு. ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயமா இந்தியா வந்துட்டாங்க, பயங்கரமான வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சிறப்பான வரவேற்பையும் கொடுத்திருக்காங்க. வீரர் வராருல அவருக்கு மட்டும் மாலை இல்லாம வண்டிக்கு அழகா மாலை எல்லாம் அலங்காரம் பண்ணி அந்த போட்டோ எடுக்கிறது, சொந்தக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பொதுமக்கள், அந்த விளையாட்டு ஆர்வலர்கள், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த வரவேற்பை பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்க அவருக்கு. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம். Kitchen cabinet.